தமிழக அரசியல்ல மிகப்பெரிய குழப்ப நிலையும் பெரும் கலோபரமும் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசியல்ல அதிமுக என்கின்ற ஒரு வலுவான கட்சி 1972களுக்கு பின்பு அந்த கட்சி எம்ஜிஆர் அவர்களால் உருவாகியது. தற்போது அந்த கட்சி டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 87 டிசம்பர் 24 அன்று மரணிக்கும் வரை அவரால் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவால் வெற்றி பெற கொள்ள முடியவில்லை. அவருடைய மரணத்திற்கு பின்பு ஜாஜே என்று 2 பிரிவாக பிரிந்து அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1991 ஆண்டு அரசியலில் அவர் கால் வைத்து அவர் மரணிக்கும் வரை அவர் ஒரு வெற்றி முகமாக 5 முறைக்கு மேல் அவர் தமிழ்நாட்டில் ஒரு முடிசூடா தலைமையிலே இந்த கட்சியை கொண்டு சென்றார். 1976 எமர்ஜென்சிக்கு பின்பும் ஒரு மாபெரும் வெற்றியை 77 பெற்று 80 ஆட்சி கலைக்கப்பட்டது. 2 இடங்களை டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கான இடத்தோடு அரசியல் முடிவுக்கு வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அன்று காங்கிரஸ் திமுக கூட்டணியை மீண்டும் 6 மாதத்தில் மகத்தான வெற்றி பெற்றார். 1984 புரூக்ளின் மருத்துவமனையில் அவர் இருந்தபோதும் அங்கே படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றார். இதுதான் அவருடைய சாதனை. இந்த கட்சி தற்போது உருப்பெறாமல் தற்போது மத்திய ஆட்சியாளர்களால் அடகு வைக்கப்படுகிறதா அல்லது இந்த கட்சியை உருத்தெரியாமல் ஆக்கும் முயற்சிக்கு யார் என்ன பின்னணி? அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என குரல்களுக்கு மத்தியில் இன்று காலை பிரதானமான அதிமுகவின் மிக முக்கியமான கட்சி தலைவர் செங்கோட்டையன் அவர்களின் அந்த செவ்வி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாபெரும் இறுக்கமான சூழ்நிலை அதிமுகவுக்குள்ளும் செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி விவாதங்களுக்கும் அது முக்கிய தலைப்பீடாக மாறிப்போய் உள்ளது என்பதுதான் உண்மை. இன்று காலை அவர் ஆரம்பித்த அந்த செவ்வியோட அந்த இன்டர்வியூட ஏராளமான ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக அலுவலகத்தில் கூடியிருந்த நிகழ்ச்சியில் 40 நிமிடத்திற்கு மேலாக அந்த இன்டர்வியூவை நேர்காணலை செவ்வியை அவர் வழங்க முடியாமல் தவித்தார். அந்த அளவிற்கு கலோபரங்களும் பத்திரிகையாளர்கள் கூட்டமும் தேசிய நாளிதழ்களும் தேசிய டெலிவிஷன் தமிழகத்திலிருந்து யூடியூபர்ஸ் என அதிமுக தொண்டர்கள் பெரிய அளவில் கோபிச்செட்டிப்பாளையத்திலே கூடிவிட்டார்கள். அந்த கூட்டத்தில் 10 நாள் கெடு என்கின்ற இந்த வார்த்தை இன்றைக்கு தொலைக்காட்சியின் தலைப்பீடாக மாறியிருக்கிறது. அந்த விவகாரத்தில் அவர் பேசியதை நாம் இப்போது உங்களுக்கு தரப்போகிறோம். அதிமுகவை ஒருங்கிணைக்க இபிஎஸ்க்கு 10 நாள் கெடு என்கின்ற செங்கோட்டையின் மனம் திறந்த இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான தலைப்பாக இருக்கிறது. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியில் சென்றவர்களை 10 நாட்களுக்குள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்கள் முன்னின்று ஒருங்கிணைப்போம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கட்சியில் அதிருப்தியில் உள்ள ஈரோடு மாவட்ட கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் இன்று செப்டம்பர் 5 காலை மனம் திறந்து பேச இருப்பதாக அறிவித்திருந்தார். அவர் இன்று நிருபர்களிடம் இன்று காலை கூறிய போது தமிழகம் முழுவதும் போக வேண்டிய பேட்டி இது ரொம்ப முக்கியமானது, மிக முக்கியமான நேரம், அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் தொண்டர்களுக்குள் ஏற்பட்ட அந்த குமைச்சலை குழப்பத்தை அவர் அடக்கினார். தலைவர்களுடன் நானும் சென்று வேண்டுகோள் விடுத்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த நிகழ்ச்சியிலே மனம் திறந்த பேச்சில் அவர் தமிழ்நாடு முழுவதும் போக வேண்டிய பேட்டி இது என்று ஏன் சொன்னார்? இது ரொம்ப முக்கியமான நேரம், இது முக்கியமான நேரம், இது ரொம்ப முக்கியமானது, இந்த 3 கருத்தையும் வைத்தார். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி
நீண்ட நேரத்திற்கு பின்புதான் அவர் தன் பேட்டியை ஆரம்பித்தார். 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தொடங்கிய அந்த கட்சியையும் அரங்கநாயகம், செங்கோட்டையன் இவர்களெல்லாம் தான் எந்த அளவிற்கு கடந்த காலத்தில் பணியாற்றுகிறேன் என்பதையும் கூட அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அவர் தொடங்கிய காலத்தில் இருந்தே, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய காலத்திலிருந்தே செங்கோட்டையனாகிய நான் கட்சியின் கிளைச் செயலராக பணியேற்றினேன். அவர் கிளைச் செயலராக இருந்ததையும் நினைவுபடுத்தினார். 1975இல் கோவையில் நடந்த பொதுக்குழுவில் பொருளாளராக என்னை நியமித்தார்கள். 1977இல் சட்டசபை தேர்தலில் போட்டியிட எனக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவுறுத்தினார். எம்ஜிஆருக்கு பிறகு கட்சியை வழிநடத்தும் திறமை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உண்டு என்ற தலைவர்களுடன் நானும் சென்று வேண்டுகோள் விடுத்தேன் என தனது கடந்த கால அனுபவங்களை அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் இன்று காலை வைத்தார். அதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் இவ்வாறு பேசினார். 2 வாய்ப்புகள் தமிழகத்தில் ஜெயலலிதா சிறந்த ஆட்சியை அம்மா அவர்கள் தந்தார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் ஆளுமை மிக்க முதல்வராக விளங்கினார் என்பதை அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. பல மொழியறிவும் பன்முகத்தன்மையும் பேச்சாற்றலும் அதே போன்று அவருடைய நிர்வாக திறமையும் புகழ்ந்த செங்கோட்டையன் அம்மாவுக்கு நிகராக யாரும் இல்லை அந்த கட்சியிலே என்பதையும் அவர் வலிமையாக வலியுறுத்தினார். ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பல்வேறு சோதனைகள் வரும். அன்றைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து கட்சி பணியை காப்பதற்கு கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களை நாங்கள் நியமித்தோம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு 2 வாய்ப்புகள் கிடைத்தன. 2 வாய்ப்புகள் கிடைத்த போதும் இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக எனது பணிகளை நான் மேற்கொண்டேன். இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்பது தொண்டர்களின் நோக்கம்தான். எனது நோக்கம் மட்டுமல்ல, தொண்டர்களின் நோக்கம்தான். அதிமுகவுக்கான பல தியாகங்களை நான் செய்துள்ளேன். எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் நல்லாசியுடன் இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்தில் அமைய ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு தேர்தல் களம் எப்படி போராட்ட களமாக மாற இருக்கிறது என்பதை நாம் அறிவோம், அறிந்து கொள்ள வேண்டும். வெளியே சென்றவர்களை அரவணைத்தால் தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியும். பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் அழைப்பின் பேரில் நான் டெல்லி சென்றதையும் கூட அவர் கடந்த காலத்தில் நடந்த தனது நிகழ்வையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. தற்போது அவர் இறுதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுவித்தார். 10 நாட்கள் கெடு 6 முன்னாள் அமைச்சர்கள் நேரில் சென்று பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி தலைவர் அதனை ஏற்கவில்லை. அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் சேர்ந்தால்தான் வெற்றி நிச்சயம் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். 10 நாள் கெடு விதித்த திரு செங்கோட்டையன் 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடத்தில் சென்று சொன்ன பிறகும் அவர் கேட்க மறுத்ததையும் கூட தற்போது அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் அதை ஏற்க மறுத்திருக்கிறார் என்பதை கடுமையான குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமியின் மீது கொங்கு மண்டலத்திலிருந்து இந்த குரல்கள் எழுந்திருக்கிறது. ஆகவே பிரிந்தவர்கள் இணையாமல் அதிமுக ஒருபோதும் வெற்றிக்கு சாத்தியமில்லை. அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் சேர்ந்தால்தான் வெற்றி நிச்சயம். ரொம்ப புரிந்து கொள்ளுங்க. 10 நாட்கள் தான் இதற்கான காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்களை ஒருங்கிணைப்பதற்காக நான் காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படியே சொல்லியிருக்கார், காலக்கெடு வைத்திருக்கிறேன். அந்த காலக்கெடு 10 நாட்கள். 10 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்கள் முன்னின்று ஒருங்கிணைப்போம். கதை முடிந்ததா? அப்போ எந்த அளவிற்கு அவர்களுக்குள் பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 10 நாட்களுக்குள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்கள் முன்னின்று ஒருங்கிணைப்போம். வெளியே சென்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என செங்கோட்டையன்
பத்திரிகையாளர்களுக்கு முன்பு தனது அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியின் மூலம் அதிமுக மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கின்றது. ஏற்கனவே அமமுகவினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அதிமுகவிலிருந்தே அவர் பிளவுபட்டிருக்கிறார். மூத்த தலைவர்களாக இந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இன்றும் தொடர்கிற திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் பொதுச் செயலாளராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு மீது இருக்கிற இந்த கோர்ட்டின் பொதுச் செயலாளர் வழக்கு தற்போது பெண்டிங்கில் இருக்கிறது. அதை போன்று 3ஆம் நிலையில் திரு ஓபிஎஸ் அவர் எதற்காக நீக்கப்பட்டார்? இரட்டை அதிகார மையத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டார். 3. இதை தவிர அன்வர் ராஜா போன்ற எம்ஜிஆர் காலத்து விசுவாசிகளும் கூட வெளியேறியிருக்கிறார்கள். ஆக இப்படி மைத்ரேயன் போன்ற மிக முக்கிய தலைமைகளும் கூட வெளியேறியிருக்கிறது. அவர்கள் 53லிருந்து 55% பெற்ற அதிமுக கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக 18% இன்றைக்கு அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் அதிகமாக மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, மத்திய மாவட்டங்களிலும் வடக்கு மாவட்டங்களிலும் அதிமுக பலகீனமாக இருக்கிறது. இந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்ட தேசிய கட்சிகள் அவர்களை மீண்டும் பலகீனமாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அதிமுகவின் பலகீனம்தான் மீண்டும் திராவிட இயக்கத்திற்கு மாற்றமான ஒரு சித்தாந்த தலைமையும் கட்சியும் ஆட்சியும் கொண்டு வரும் என அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். ஆக இந்த நிலையில் தற்போது மிகப்பெரிய தலைவரும் எம்ஜிஆர் காலத்தில் கட்சியின் பொருளாளராகவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல் மீட்டிங்கை போடுவதற்கு செங்கல்பட்டில் ஒரு சிறிய ஸ்டூலை அமைத்து கொடுத்த செங்கோட்டையன் சற்று பணிவானவர் தான். அவருடைய கருத்துகள் மறுக்க முடியாது, ஏற்புடையது. 10 நாட்களுக்கு பின்பு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைப்பதற்காக நான் காலக்கெடு வைத்திருக்கிறேன். 10 நாட்கள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நாங்கள் முன்னின்று ஒருங்கிணைப்போம், வெளியே சென்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும். இதுதான் தற்போது அதிமுகவின் எல்லையான பயிற்சி. உண்மையிலே என்ன நடக்கிறது என்பதை அடுத்த சில நாட்களில், ஒரு வாரம் கழிந்து தமிழக அரசியலில் மாபெரும் பூகம்பம் வெடிக்கும். அதுவரை இணைப்பு சாத்தியமா, இணைப்பில் இறங்கி வரப்போகிறாரா எடப்பாடி என்பதையெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். செய்தி களத்திலிருந்து நான் நன்றி.